ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு உதவும் ரசாயனங்களை ஈரானுக்கு சீனா அனுப்பியிருக்கிறது என்று சொல்லி அமெரிக்காவில் உள்ள குடியரசுக் கட்சி நிர்வாகி நிக்கி ஹாலே தெரிவித்திருக்கிறார். மேலும் இதற்கான ஆதாரங்களையும் அவர் தற்போது வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே போர் காரணமாக இந்த ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து முற்றாக முடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவுக்கான ஐநா தூதராக பணியாற்றி வரும் தற்போது அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சார்ந்த குடியரசுக் கட்சி நிர்வாகியுமான நிக்கி ஹாலே எக்ஸ் சமூக வலைதளத்துல சில ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார். அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால், கைப்பற்றப்பட்ட கப்பலில் இருந்து ஏவுகணைகள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான ரசாயனங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது சீனாவில இருந்து ஈரானுக்கு ரகசியமான முறையில் அனுப்பி வைக்கப்பட்டவை என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சில புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளேன் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு விடயம், ஈரான் தனது ரகசிய திட்டங்களை மறைப்பதற்காகத்தான் சீனாவை பயன்படுத்திக் கொள்கின்றதா என்ற கேள்வியும் தற்போது ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. கப்பலில் இருந்த ரசாயன பொருட்கள் சீனா நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்டதற்கான அந்த முத்திரைகள் இருக்கின்றன என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் உலக நாடுகளை ஈரான் ஏமாற்றி வருகிறது. ஈரானின் இந்த நடவடிக்கை அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறுவது மாத்திரமல்ல, உலக அமைதிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்று சொல்லியும் அந்த எக்ஸ் தளத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் ஈரான் தனது ஏவுகணை திட்டத்தை வலுப்படுத்தி வருவதை அமெரிக்கா ஒருபோதுமே அனுமதிக்காது என்று சொல்லியும் அந்த எக்ஸ் பதிவுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அவர் சில விடயங்களை முன்வைத்திருக்கின்ற நிலையில், இன்னும் ஒரு விடயம், அமெரிக்காவினுடைய இந்த அதிரடி சோதனை மற்றும் கப்பல் சிறை பிடிப்பு நடவடிக்கைக்கு ஈரான் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்ற நிலையில், நிக்கி ஹாலேயின் இந்த அறிவிப்பு ஈரான் நாட்டுக்கு மேலும் பெரும் நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொல்லினால், இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், அமெரிக்காவினுடைய இந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் முற்றிலும் மறுத்திருக்கிறது. அமெரிக்கா திட்டமிட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வருவதாகவும், அந்த கப்பலில சாதாரணமான வணிக பொருட்கள் மாத்திரமே இருந்ததாகவும் ஈரான் தரப்பு தற்போது விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. ஈரான் தரப்பில் இருந்து விளக்கம் தரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி இருக்கும் நிலையில் நிக்கி ஹலேயின் கூற்றுக்கு சீனாவும் தற்போது மறுப்பு தெரிவித்து வருவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு.